Hi, videos. Welcome to Shaki Makeovers. Now today நம்ம Shaki Makeoversல என்ன கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம்னா பாடி மசாஜ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த பாடி மசாஜ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும், யாருக்கெல்லாம் பண்ணணும், யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். இடையில ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வந்து வீடியோவை ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி வந்து நீங்கள் ஹெட் ஆயில் மசாஜ் வந்து முடிச்சிருக்கணும். ஹெட் ஆயில் மசாஜை முடிச்சுட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பாடி மசாஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஹெட் ஆயில் மசாஜ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆயில் மசாஜ் வீடியோஸ் வந்து இருக்கும். அதை வாட்ச் பண்ணிவிட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து தெளிவாக பண்ணுறதுக்கு புரியும். இப்போ வந்து பாடி மசாஜ் வந்து யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே பாடி மசாஜ் வந்து கம்பல்சரி எல்லாத்துக்குமே பண்ணலாம். யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, ரொம்ப சைனஸ் ப்ராப்ளம், சளி பிரச்சனை, இந்த ஆஸ்துமா அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் பண்ணலாம். பட் ரொம்ப நேரம் வந்து பண்ணுறத வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சீக்கிரமாகவே கோல்டு பிடிச்சிக்கும். ஏன்னா இது வந்து ஹீட்டை வந்து ரிலீஃப் பண்ணுற ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து சளி பிடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வந்து மசாஜ் பண்ணுறத வந்து தவிர்த்துருங்க. ஓகேங்களா? நம்மளுடைய ஷக்கி மேக்ஓவர்ஸ் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாடி மசாஜ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். பாடி மசாஜ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து நல்லா டைட்டனிங் ஆகும். அப்புறம் வந்து பாடி ஹீட் வந்து ரிலீஃப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பெயின் ரிலீஃப் ஆகும். நல்லா முக்கியமாக வந்துட்டு உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் டயட் பிளானோட மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா பாடி வெயிட் போடுறத வந்து கம்மி பண்ணலாம். இது வந்து எந்தெந்த ஆயிலில் வந்து பண்ணலான்னு சொன்னால், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், அப்புறம் நல்லெண்ணெய், இந்த 3 ஆயிலும் வச்சு நம்ம வந்து மசாஜ் பண்ணலாம். ஆல்மண்ட் ஆயில் யாருக்கெல்லாம் பண்ணலாம்னா, ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் ஆல்மண்ட் ஆயிலை வந்து பண்ணலாம். ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கலரேஷன், பிக்மெண்டேஷன் வந்து அதிகமாக இருக்கிறது, அந்த டார்க்கு நெக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம ஆலிவ் ஆயில் வச்சு வந்து மசாஜ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ஃபேட் வந்து குறையும். ஆலிவ் ஆயிலில் மசாஜ் பண்ணால் வந்து ஃபேட் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் வந்து கிடைக்கும். ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம வந்து மசாஜ் கொடுக்கலாம். இந்த 3 ஆயிலும் கலந்து கூட நம்ம வந்து மசாஜ் வந்து கொடுக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். வித் கோக்னட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், பாடி மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெட் ஆயில் மசாஜ் வந்து முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாடி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாஜ் ஸ்டார்ட் பண்ணணும். மசாஜ் பண்ணால் எப்போவுமே அப்வர்ட்லேருந்து தான் மசாஜ் பண்ணணும். ஃபேஸ் மசாஜ் ஆகட்டும், பாடி மசாஜ் ஆகட்டும், அப்வர்ட்லேருந்து தான் வந்து மசாஜை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்துட்டு ஹீட் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு அப்வர்ட் மசாஜ் பண்ணால் மட்டும்தான் ஆகும். கீழேருந்து மேலாக நம்ம குளிக்கும் போது கூட நம்ம வந்து சொல்லியிருக்கோம், கீழேருந்து மேலாப்பில் வந்து தண்ணி ஊற்றினோம்னா உஷ்ணம் வந்து காது, மூக்கு, கண்கள் வழியாக வந்து வெளியில் போகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து எப்போவுமே வந்துட்டு இப்போ ஆயில் மசாஜ், பாடி மசாஜ் பண்ணும்போதும் நம்ம வந்து கால்லேருந்து வந்து பாடி மசாஜ் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாடி மசாஜ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கால்லேருந்து மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த நீடிங் அண்ட் நெக்லிங் மசாஜ், இந்த பெடிக்யூர்லலாம் வந்து என்னென்ன மசாஜ் நம்ம லெக்குக்கு வந்து யூஸ் பண்ணுமோ அந்த மசாஜெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து லெக்குக்கு வந்து மசாஜ் கொடுக்கணும். ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷரை வந்து கொடுத்து மசாஜ் கொடுத்தோன்னு சொன்னால் நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் வந்து ரிலாக்ஸேஷனாக வந்து இருக்கும். குழந்தைங்கன்னா நம்ம ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கெண்டை கால்லலாம் வந்து மசாஜ் கொடுக்கறது மூலிமா அந்த கால் வந்து இந்த சதை பிடிப்பு, கெண்டை பிடிப்பு நல்லா சொல்லுவாங்க, இந்த நரம்பு சுருண்டு இருக்கிறது பிரச்சனை, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த பாடி மசாஜ் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். காலில் இருக்க எலும்புகளுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகவே வந்து மசாஜ் கொடுக்கணும். ஏன்னா முன்னாடி அந்த எலும்பில் வந்து மசாஜ் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கொடுத்தோம்னா பெயின் ஆகும். நான் இப்போ எப்படி மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் காலுக்கு. இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து வந்து மசாஜ் கொடுக்கணும். குழந்தைங்களுக்குமே கால் பகுதியில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகவே கொடுக்கலாம். ஏன்னா நாள் பூரா ஓடி ஆடி விளாண்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப லெக் பெயினாக இருக்கும். அதனால் இந்த மசாஜ் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா பெயின் ரிலீஃப் ஆகும். காலில் அந்த கெண்டைக்கால் பகுதியில், அந்த விரல் பகுதியில், பாதத்துக்கிட்டலாம் கொஞ்சம் நல்லா வந்து மசாஜ் கொடுத்தோன்னு சொன்னால் ரொம்பவுமே ஒரு நல்ல பெயின் ரிலீஃப் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு பாதத்துக்கிட்ட மசாஜ் கொடுக்கும்போது நம்ம வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி பெடிக்யூர் கிளாஸில் வந்து சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி மசாஜ் வந்து கொடுக்கும்போதும் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பாதத்துக்கு வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? பாதத்தில் இந்த மாதிரி ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்கறதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பெடிக்யூர் கிளாஸ்லேயே கொடுத்துருக்கோம். பெடிக்யூர் கிளாஸ் இன்னும் யாரும் பார்க்கலன்னா பெடிக்யூர் கிளாஸையும் பார்த்துருங்க. நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்ல வித் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வந்துட்டு வேணும்னு சொன்னால் ஜஸ்ட்டு 499 வந்து பே பண்ணி நீங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைவ் செஷன்ஸும் வந்து இருக்குது. யூடியூப்லேயும் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா கிளாஸஸ் வரும். நீங்கள் இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து எனக்கு டைரெக்டாகவே கால் பண்ணியோ இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணியோ உங்கள் என்கொயரிஸ், கிளாஸோட என்கொயரிஸ் வந்து கொடுங்க. நான் இப்போ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ லெக் மசாஜ் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடுப்புக்கு மேலே உள்ள பகுதிகளுக்கு வந்து மசாஜ் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து தொப்புள்ள வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் மசாஜ் வந்து கொடுக்கணும். தொப்புலையும் மார்பகங்கள்லையும் செஸ்ட்டுக்கிட்டையும் இந்த மாதிரி வந்து மசாஜ் வந்து கொடுக்கணும். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மசாஜ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? தொப்புல கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து மசாஜ் வந்து நம்ம கொடுக்கணும். கொடுக்கறது மூலயமா நம்ம அந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வந்து வராமல் இருக்கும். ஹீட் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்காக நம்ம தொப்புள்கிட்ட வந்து மசாஜ் வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்குறோம். செஸ்ட்டுட்டு இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மசாஜ் வந்து கொடுக்கறதுனால அது ரொம்பவுமே வந்து நல்லது. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மார்பக புற்றுநோய், மார்பகம் வந்து கட்டி வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்தாலும் இல்லாட்டி வரக்கு முன்னாடியும் அதை வந்து தவிர்க்கலாம். ஓகேங்களா? பகுதியில் ரொம்ப அதிகமாக அழுத்தம் வந்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பாதத்தில் மசாஜ் பண்ணும் போதும் நான் சொல்லியிருக்கேன், உள்ளங்காலில் வந்துட்டு சென்ட்ரி பாயிண்ட்டில் அதிகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாடி மசாஜ் வந்து தொப்புள்கிட்ட, செஸ்ட் ஏரியாவில், ஷோல்டர்லலாம் நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம மசாஜ் வந்து பண்ணலாம். ஜென்ஸ்க்கெல்லாம் ரொம்பவுமே ஷோல்டர் பெயின் எல்லாம் அதிகமாக இருக்கும். லேடிஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் பெரியவங்களுக்கு சொல்கிறேன். ஷோல்டர் மசாஜ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் பண்ணியே மசாஜ் வந்து கொடுக்கலாம். ரொம்பவுமே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கைக்குமே வந்து மசாஜ் வந்து லெக்குக்கு எப்படி கொடுத்தோமோ அந்த மாதிரி தான் வந்து மசாஜ் வந்து கொடுக்கணும். பேங்கிள்ஸ் மூமெண்ட், நீடிங் அண்ட் லைட்னிங், அப்புறம் பேட்டிங் அண்ட் டேப்பிங், இந்த மாதிரி மசாஜ் எல்லாம் வந்து நம்ம பெடிக்யூர்லேயே மெனிக்யூர்லேயே சொல்லியிருக்கோம். அந்த மசாஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து லெக்குக்கும் ஹேண்டுக்கும் வந்து மசாஜ் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி விரல்களை எல்லாம் முக்கியமாக நம்ம கைக்கு மட்டும் மசாஜை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. விரலுக்கும் கண்டிப்பாக வந்து மசாஜ் வந்து கொடுக்கணும். நல்லா விரல்களை வந்து நல்லா
மசாஜ் நான் கொடுக்கும் போதே நல்லா பாருங்கள், நல்லா கீழேருந்து மேலாப்பில் போய் நல்லா கையை உருவி விடுற மாதிரி வந்து நான் மசாஜ் கொடுக்குறேன். அப்படி பண்ணுறது மூலிமா நல்ல பெயின் ரிலீஃப் ஆகும். ஓகேங்களா? ஓவரால் நம்ம பார்த்தோம்னா 2 கைக்கும் மசாஜ் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நான் இப்போ பண்ணிகிட்ருக்க பாருங்கள், சைட்லேருந்து எப்படி நான் ஷோல்டர் மசாஜ் அப்படியே ஹேண்டோட வந்து ஜாயின் பண்ணி பண்ணுறேன்னு இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பண்ணணும். நல்லா ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் மசாஜ், நம்ம ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருக்கேன் அப்பர்லேருந்து தான் மசாஜ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், லெக்கில், நீங்கிட்ட, தடக்கிட்ட, அதுக்கப்புறம் இடுப்பு பகுதி, வயிறு பகுதி, அதுக்கப்புறம் செஸ்ட் கொடுத்தா இப்போ ஃபேஸ் மசாஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபேஸ் மசாஜ் வந்து நம்ம ஃபேஷியல் கிளாஸை ஆல்ரெடி ஃபேஸுக்கு வந்து எப்படி மசாஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கோம். அதை வந்து ஃபாலோ பண்ணி ஃபேஸ் மசாஜ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபேஸ் மசாஜ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். அதை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது, கலர் டிஸ்கலரேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ் மசாஜ்க்கு வந்து நம்ம ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். நம்ம நார்மலாகவே ஃபேஷியல் பண்ணும்போது மசாஜ் இல்லாமல் ஆயில் மசாஜ் மட்டும் ஃபேஸ்க்கு வந்து தனியாக வந்து கொடுக்கலாம். நான் அதை எப்படி பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வித் சர்டிஃபிகேட்டோட இந்த கோர்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து மசாஜ் கொடுத்துட்டோம். ஃபேஸ் மசாஜ் முடிச்ச பிற்பாடு ஐபால் வந்து மசாஜ் கொடுக்குறோம். ஐபால் மசாஜ் அண்ட் ஐப்ரோ மசாஜ், லிஃப்டிங் மசாஜ், ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து நம்ம ஃபேஸ் மசாஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தி வீடியோ அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து டைமை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோ ரன் ஆகிற மாதிரி வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபேஸ் மசாஜ் வந்து நம்ம ஃபேஸ் மசாஜ் ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபேஸ் மசாஜை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து வச்சுருக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடி ஃபுல்லாக வந்து ஸ்டீம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு நல்ல வார்ம் வாட்டரில் வந்து நீங்கள் குளிச்சிங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஃப்ரண்ட்டில் மசாஜ் முடிச்சுட்டு இப்போ பேக்கில் வந்து மசாஜ் பண்ணிகிட்ருக்கோம். பேக்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல லெக்குக்கு, கெண்டைக்காலில், தொடை பகுதிகளில் கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து பேட்டிங் அண்ட் டேப்பிங் மசாஜ் அண்ட் வந்து பாக்ஸிங், அதுக்கப்புறம் வந்து நீடிங் அண்ட் நெக்லிங் மசாஜ் இதெல்லாம் வந்து கொடுத்தோன்னு சொன்னால் ஒரு நல்ல பெயின் ரிலீஃபாக இருக்கும். பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்கு நம்ம வந்து இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாடி மசாஜ் பண்ணுறதுக்காக, அதில் வந்து பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லாவே வந்து பெயின் ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக வந்து இருக்கும். இதில் நீங்கள் பாடி மசாஜ் பண்ணும்போது எசென்ஷியல் ஆயில்ஸ் வேணாலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எசென்ஷியல் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி மசாஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம லெக்குக்கு மசாஜ் பண்ண பிற்பாடு முன்னாடி முதுகுக்கு வந்து மசாஜ் கொடுக்குறோம். பேக் போன்லலாம் ரொம்பவுமே கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி மசாஜ் வந்து கொடுங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு மசாஜ் வந்து கொடுக்கும்போது ப்ரெஷர் கம்மியாகவும், நம்ம பெரியவங்களுக்கு மசாஜ் வந்து கொடுக்கும்போது நல்ல ப்ரெஷர் வச்சு நம்ம வந்து மசாஜ் கொடுக்கலாம். பேக் போன்லலாம் இப்படி வந்து மசாஜ் கொடுத்துட்டு நம்ம 2 கைகளையும் மடக்கி சென்டர் போனில் இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாஜ் பண்ணுறக்கும் டூல்ஸஸ் இருக்குது. இந்த மாதிரி 3D ரோலர், இது ஃபேஸ் மசாஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாடி மசாஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வுட்லேயே வந்துட்டு நிறைய டூல்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மசாஜ்க்காக. மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டூல்ஸஸ் அண்ட் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நிறையவே அவைலபிள் இருக்குது மசாஜ் கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி மசாஜ் கொடுத்தாலும் நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட்டாக இருக்கும். இந்த டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது அவங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாயிருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இந்த பாடி மசாஜ் வந்து கொடுக்கறதுனால. நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் பாடி மசாஜ் பண்ணுறதுனால. ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து பண்ணலாம். இவங்களுக்கு தான் இவங்களுக்கு பண்ணக்கூடாது. முக்கியமாக சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் சீக்கிரமாக முடிச்சிடுறது நல்லது.
எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்க்ரப்பு வந்து போட்டு ஸ்க்ரப் பண்ணி நம்ம வந்து பாடிக்கு வந்து பேக் போட்டு வந்து குளிக்கலாம். இன்னொன்று ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஃப்ரண்ட் பேக் வந்து பண்ணுறதுனா மணிக்கட்டுக்கு நல்லது. அதே மாதிரி நம்ம வந்து 2 கையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலும் வந்துட்டு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். நம்ம இந்த மசாஜ் கொடுக்கும்போது மறந்துட்டோம். ஸோ அதனால் ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னா ஜஸ்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிளாஸஸும் போய்ட்டுருக்கு. ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.